ஹாய் காய்ஸ், நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உருளிங்க. ஸோ உருளி இது வந்து வாங்கிட்டு வந்த சின்ன உருளி. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய உருளி, அதாவது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ சின்னதாக இருந்துச்சுன்னா அழகாக இருக்குன்றதுனால சின்ன உருளி வந்து வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான வடைச்சட்டி கடாய். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வாங்கினா, நம்ம ஆயில் பெரிய கடாய் இருந்தால் 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டருக்குள்ளே 1.5 லிட்டர் கம்பல்சரி ஆயில் வந்து சேர்த்தாதாங்க வடை சேர்த்துக்கலாம். இது போல் கொஞ்சம் குடுங்கலாக இருக்கணும், அதுதான் வடைச்சட்டிக்கு நல்லா இருக்கும். நான் வந்து ஈய பாத்திரம் தான் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணணும், வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இது சைஸ் வந்து 11, இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது சைஸ் போடல. ஸோ இது போல் தாங்க வடைச்சட்டி கடாய். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் இருக்குது, ரொம்ப வெயிட் இல்லாமல் நார்மலாக இருக்குது. அதாவது லைட் வெயிட்டும் இல்லை, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டும் கிடையாது. ஸோ இது வடை செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். எதுக்காக வந்து நான் இது வந்து வாங்கினேன்னா, நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப சேவ் பண்ணலாம். அது இல்லாமல் எண்ணெய் அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம செஞ்சிட்டோம்னா, வடை செஞ்சிட்டோம்னா அந்த எண்ணெய் அந்த ஆயிலே வச்சு தான் நம்ம திரும்ப வேறு ஏதாவது குக் பண்ணுறதா இருக்குது. ஸோ அதனாலே நான் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வடை செய்கிறதுக்கோ இல்லை வடைக்கு மட்டும் இல்லை அப்பளம் பொரிக்க, ஸோ எல்லாம் மல்டி பர்பஸ்க்காக இந்த கடாய் வந்து வாங்கினேன். ஸோ அதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக குட்டி கடாயே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.